அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எண்ணங்களுடைய விளைவுகள் தான் மனதில் பதிவுகளா உருவாகுது. அந்த பதிவுகள் தான் செயல்கள் ஆகுது. செயல்கள் தான் நம்மளுடைய வினைகள் ஆகுது. புலன்களால எண்ணங்கள் உதயமாகுது. காது ஒரு விஷயத்தை சொல்லுது, கண்ணு ஒரு விஷயத்தை சொல்லுது, மூக்கு ஒரு விஷயத்தை சொல்லுது, வாய் ஒரு விஷயத்தை, உடல் ஒரு விஷயத்தை. இந்த 5 எண்ணங்களை ஏற்றுதான் மனம் ஒரு செயலுக்கு வருது. எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது. அப்போ மனம்ன்றது குரு, இந்த 5 சீடர்கள் இல்லையா? இதனால்தான் சிவாய்க்கு ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்லுவார், குஞ்சிகள் 5 சேவல் 4. குஞ்சிகள் 5 சேவல் 4. இது ரெண்டும் சேர்ந்து என்னால தான் நீ வாழற, உன்னால் தான் நான் வாழணும் ஒரே ஆதிக்கம் பண்ணான். அந்த கூட்டுக்குள்ள ஒரு கிழநரி பூந்துடுச்சான். 5 குஞ்சும் செத்து போச்சான், 4 சேவலும் செத்து போச்சான். 5 குஞ்சுன்னா 5 புலன்கள், 4 சேவல்னா மனம், கிழநெறினா நாதம். இந்த நாதம் பூந்த உடனே, இந்த 5 இழந்த உடனே மனுஷனுடைய உலக செயல் இழந்துடுறான். இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஞான வாழ்க்கை. சொல்லுங்க. செயல்களா மாறும்போது தான் நமக்கு அது வினையா மாறுது இல்லையா? அந்த செயல்களா மாறும்போது வினையா மாறாது. செயல்கள் எந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி வினையும் நல்வினையும் சேரும். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லா மனித உடலையும் கடவுளுக்குறான் இல்லையா? அந்த கடவுளுக்கு அன்னதானம் பண்றோம் நம்ம அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது நல்ல செயல். இவங்ககிட்ட காசை வாங்கணும், இவள்கிட்ட கொடுத்துக்கிறான், இதுக்கேற்ற டோக்கனை கொடுக்கணும், எங்கன்னா போய் சாப்பிட்டா அது என்ன செயல்? பிஸ்னஸ், வியாபாரம். அப்போ நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல், செயலுக்கு ஏற்ற மாதிரி பாவ புண்ணியங்கள் சேரும். சொல்லுங்க. இந்த எண்ணங்களையும் மனதையும் தூய்மைப்படுத்தினா ஒரு நல்ல வழி, இறைவனுடைய வழியில போகணும். இறைவனுடைய வழின்றது எது அப்படின்னு தெரிஞ்ச எல்லாம் உலகத்துல செய்யறதெல்லாம் இறை வழி தான். இறை வழிபாடுன்னு தான் சொல்லின்னு இருக்கிறாங்க. அது ஸ்கூல் மாதிரி. இறை வழிபாடு இல்லை, இறைவனை பத்தி படிக்கிற வழிபாடு. அது குருவினோட சத்சங்க சொல்ல இறைவனுடைய வழிபாடு நடத்த முடியாதுமா. வெளியே ஒரு சர்ச்சுக்கு போற, நீ கடவுளை பத்தி படிச்சுட்டு வருவ, கடவுளை பத்தி வழிபாடு தெரியாது. ஒரு மசூதிக்கு போற, கடவுளை பத்தி படிச்சுட்டு வருவ. ஒரு கோவிலுக்கு போற, இந்து கோயில், கடவுளை பத்தி படிச்சுட்டு வருவ. கடவுளை பத்தி உணர வருவ. கடவுளை பத்தி உணரணும்னா நீ உனக்குள்ளேயே உணரணும். அதனால்தான் சொல்லலாம், உள்ளும் புறமும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றும். உடல் என்றதே உன்னை மறந்துடணும்டா நீன்றான். அப்பதான்டா நீ கடவுளை பார்க்க முடியும்ன்றான். நீ அங்க போய் கோயில்ல போய் மினுக்கின்னு போன எங்க கடவுளை பார்ப்ப சொல்லு? உன் உடலுக்குள்ள ஒரு தீ கொளுத்தணும்டான்றான். அந்த தீ உடலுக்குள்ள கொளுத்துற தீக்கு பதில் தான் வெளியே அடையாளம் வச்சுக்கிறான், யாக குண்டோன்ட்டு. அது எதுக்கு கொளுத்துறான்? எல்லா பாவமும் அழிக்கிறது நெருப்புல தான் அழிக்க முடியும். தங்கத்தை போடு, பணத்தை போடு, கொடையை போடு, ஜாக்கெட்டை போடு, சொக்கா போடு, பேண்ட் போடுன்றான். இது அடையாளம். ஏன்னா தண்ணியில போட்டுனா வேற இடத்துல போய் விடும், காத்துல போட்டுனா வேற இடத்துல போய் விடும், நெருப்புல போட்டுனா இல்லாம போயிடும். அப்போ உன்னுடைய பாவ புண்ணியம் எதில் அழிக்கப்படும்னா நெருப்பால் அழிக்கப்படும். அந்த நெருப்பு எப்படி இருக்குன்னா, வெளியே யாக குண்டம் கொளுத்துறான் பாரு, அது மாதிரி உள்ள யோக குண்டம் கொளுத்துறான்றான். அதனால தாண்டா உன் பாவ புண்ணியம் அழியும், மாறுபடும் வாழ்க்கை. வேற எதாலையும் மாறுபடாது. எத்தனை கோவிலுக்கு போனாலும் சரி, எத்தனை இது போய் படித்தாலும் சரி, ஒரு பயனும் தராது. எந்த ஒரு மனிதனுக்கு மனம் இருக்குதோ அது வரைக்கும் தெய்வ உறவு கிடைக்காது. அது பக்தியா இருக்கட்டும், ஞானமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி. 63 நாயன்மார்கள் ஞானம் அடைஞ்சாங்க, மனமில்லா நிலை. 27 ஆழ்வார்கள் ஞானம் அடைஞ்சாங்க, மனமில்லா நிலை. மனம் எப்போ இருக்குதோ மனுஷனாவே இருப்பான், மனம் எப்போ இல்லையோ அவன் கடவுளா மாறுவான். இவ்வளவுதான் வித்தியாசம். சொல்லு. மனதை பத்தி நிறைய விஷயம். ஆமாம்மா, மனசை தான் ஆராயணும். மனுஷன் மனசை ஆராய்ஞ்சாதான் உண்மையை தெரியும். கடவுளை ஆராய்ஞ்சு ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது. மனசை ஒவ்வொரு மனிதனும் தான் மனதை ஆராயணும். அப்பதான் அவனால உண்மை தெரிஞ்சுக்க முடியும்.
நீ இன்னைக்கெல்லாம் இல்லை, இந்த ஆயுள் முழுக்க கடவுள் அடைஞ்சா கூட உண்மையை தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா கடவுள்ன்ற பொருள் ஒரு அடையாள பொருளே கிடையாது. மனம்ன்ற பொருள் ஒரு அடையாள பொருளே இல்லை. அதனால தான் சொல்றான் மறைந்து இருந்தே விளையாடும் மனசாட்சியே இல்லையா? எங்க இருக்குது அது? எப்படி இருக்குது அது? தெரியாது யாருக்குமே. ஆனா செயல் புரியுத, அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. மரப்பாவும் இருக்குது, ஏக்குது, ஏங்குது. அதை பத்தி ஆராயணும். அவன் தான் மனுஷன், அவன் தான் ஞானத்துக்கு வழி தேடுவான். கடவுளை பத்தி தேடுறவெல்லாம் ஞானத்துக்கு வழி தேட முடியாது. கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வித்தியாசம். ஒரு சமுதாயம், ஒரு மனிதனுடைய இயல்பு தன்மை, அதாவது குவாலிட்டி ஆஃப் மனுஷன், அவங்க எப்படி இருக்கணும்ன்றது உங்க அபிப்பிராயம் என்ன? இருக்கவே முடியாதுமா. இந்த காலகட்டத்தில் குவாலிட்டியெல்லாம் இருக்க முடியாது. குவாலிட்டி மாதிரி இருப்பான். ஜவுளி கடைக்கு போனீங்கன்னா 100 புடவை எடுத்து போடுறோம், நல்ல குவாலிட்டின்னு. அந்த புடவை பார்த்தீங்கன்னா குவாலிட்டியே இருக்காது, ஆனால் தக்கன்னு இருக்கும். இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற மனிதன் அப்படி தான், மனசுல சரியில்லை, ஆனால் வேலை தக்கன்னுக்கிறான். அதனால குவாலிட்டியான மனிதனை இப்போ பார்க்கறது ரொம்ப கடினமா. அது ஒரு காலம் போயிடுச்சு. ஒரு 50 பேர் கட்ட வந்தான்னா ஒரு 100 பேர் நல்லவா இருந்தான். இப்போ 100 பேர்ல 99 பேர் கட்டவனாக்குறான். ஒருத்தர் நல்லவனாக்குறான், ஒருத்தர் நல்லவனுடைய செயல் வெளிப்பட முடியாது. அது மாதிரியான உலகம். அதனால சமுதாயத்தை பற்றி நான் பேசக்கூடாது. எனக்கு அது வேலையும் கிடையாது. ஏன்னா அரசியல் அந்த நான் சமுதாயத்தை பற்றி பேசினுக்கலாம். சமூக சிந்தனையாளனா தான் சமூகத்தை பற்றி பேசினுக்கலாம். நான் இது ரெண்டுமே அப்பாற்பட்டவன். நான் கடவுளை பற்றி ஏதோ கட்டிங்கிறது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. மனதினால் ஆட்கொள்ளப்பட்ட இந்த மனுஷங்களை பார்த்தா பாவமா இருக்கு. இவங்களெல்லாம் எப்படி என்ன பண்ண போற? சரி, பாவமா இருக்கு. இப்போ ஒரு கோவிலாண்ட போனோம்னா, சர்ச்சையாண்ட போனோம்னா, இந்த பக்கம் ஒரு 50 பேர் உட்காந்துக்கிறான், அந்த பக்கம் ஒரு 50 பேர் உட்காந்துக்கிறான். நமக்கு பாவமாகுது. உடனே இந்த 50 வா வா, நீ ஒரு கோடி, உனக்கு ஒரு கோடி தரேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? திருவண்ணாமலை கோயிலாண்ட போனீங்கன்னா ஆயிரக்கணக்கில் ஒவ்வொருத்த கழுத்துல பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் இருக்கும் பொழுது உத்ராட்சம் அவ்வளோ பொண்ணு பிச்சை எடுத்துன்னுக்கிறான். சரி, அவனெல்லாம் கூப்பிட்டு இப்பெல்லாம் கோயிலாண்ட பிச்சை எடுக்க கடவுள் இருக்கிற இடத்துல நீ பிச்சை எடுக்கலாமா? வாடா, உனக்கு ஒரு 2 வீடு, உனக்கு ஒரு 2 கார் தரேன்னு சொல்ல முடியுமா? அதனால சும்மா பாவப்பட்டு பயனே கிடையாது. 10 ரூபாய் கூட கொடுக்க மாட்டான். ரொம்ப பாவப்படுவான் உலகத்தை பற்றி. 10 லட்சம் கொடுப்பான், பாவத்தை பற்றியே யோசிக்க மாட்டான். அதனால வாயால பாவத்தை பேசியோ கண்ணால பாவப்பட்டோ பயனே கிடையாதும்மா. செயலால செய்ய முடியுமா? முடியாது. அதனால அதை பற்றி பேசக்கூடாது. பொருள் சார்ந்த மனிதர்களை பற்றி இல்ல, மனம் சார்ந்த மனிதர். மனம் சார்ந்த மனிதன் யார சொல்ல முடியும்? மனம் இல்லைன்னா மனிதன் ஒருத்த இல்லையம்மா. அவங்களுக்குள்ள மாற்றத்தை உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மனம் சார்ந்த மனிதன் தான். அதனால்தான் நான் சொல்லியிருந்தேன், 6 அறிவுன்னு சொல்றான் மனுஷன். 6 அறிவோட வாழல. 6 அறிவா இருந்தா அவன் கடவுளுக்குள்ள பாதி ஆயிடுவான். அவன் இவன் மிருகத்துல பாதியா இருக்கிறான். இவனுக்கு ஏது 6 அறிவு? 3 அறிவு. தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து ஒச்சி இச்சி நிகழ்ந்து வந்து வெளியே ஊந்துட்டான். சக்தியால வந்து விழுந்தான். அப்புறமா அவன் குழந்தையா வளர்றான், அது ஜீவனா வளர்றான். அதுக்கப்புறம் வளர்ந்த உடனே மனசு வீடு வாசல் பண்ணி மனைவி மக்கள் வந்துடுறான், மனசோட வாழறான். இந்த மனம் போனவன பிணமா போறான். அப்போ சக்தியா பிறந்தான், ஜீவனா வளர்ந்தான், மனமா வாழ்ந்தான், பிணமா போனான். எங்க 6 அறிவோட வாழ்ந்தான்? எங்கம்மா வாழ்ந்தான்? சொல்லின்னுக்கிறோம், ஏமாத்தின்னுக்கிறோம் நம்ம உலகத்தை. எனக்கு 6 அறிவுங்க, என்ன மாதிரி அறிவாளி யாரும் இல்லைங்கன்னு சொல்லி ஏமாத்தின்னுக்கிறோம். உண்மையா சிந்திச்சு பார்த்தா ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 அறிவு தாம்மா. 6 அறிவு மனிதனானா ஆண்டவன் ஆயிடுவான், பாதி ஆண்டவனில் ஆயிடுவான். அவனுக்கு தெரிஞ்சதுலாம் இரக்கம், தர்மம், அது மட்டும்தான் தெரியும் அவனுக்கு, வேற எதுவும் தெரியாது. இவன் தான் ஊர்ல இருக்கிறதுல நான் கொள்ளடிக்கணும், அறிவாளி நான் என்றான். அப்புறம் எப்படி அவன் போய் பெரிய மேதன்னு சொல்ல முடியும்? அதனால இன்னைய சமுதாயத்துக்கு நம்ம அறிவுரையெல்லாம் சொல்ற அளவுக்குலாம் நமக்கு அறிவு இல்லை முதல்ல. ஏன்னா பெரிய பெரிய அறிவாளிலாம் இருக்கிறாங்க வெளியே. நம்ம என்னத்தான் அவங்களுக்கு போய் அறிவை சொல்றோம்? நம்ம அறிவை சீர்படுத்தின்னு போயிட்டா நமக்கு அதுவே புண்ணியம், பெரும் விஷயம். இன்னொருத்தரை போய் அறிவாளி ஆக்கிறத விட நம்ம அறிவாளியை, நம்ம அறிவை நம்மளே திருத்திக்கினா அதுவே நல்லது. ஏன்னா இந்த உலகத்தை மாற்ற இது வரைக்கும் ஒரு கொம்பனும் பிறந்ததில்லை இல்லையா? திருவள்ளுவர் 2150 வருஷத்துக்கு முன்ன வந்தார். எந்த வேத நூலும் திருக்குறள் இருக்கிற மாதிரி கிடையாது. எத்தனையோ வேத நூல் இருக்குது உலகத்தில்.
பெரிய பெரிய வேத நூல்னு புகழற வேத நூல்லாங்குது. ஆனால் திருக்குறள் மாதிரி ஒரு வேத நூலே கிடையாது. திருக்குறள் மாதிரி ஒரு பகவத்கீதை கிடையாது. திருக்குறள் மாதிரி ஒரு குரான் கிடையாது. திருக்குறள் மாதிரி ஒரு இது பைபிள் கிடையாது. இதெல்லாம் மனிதன் வாழறதுக்கு வழிவகுத்து வச்சுக்குது. ஆனால் அதில் கடவுளை அடையிறதுக்கு வழிவகுத்து. ஆனால் எவனாலையும் வாழ முடியாது, படிக்க முடியும். இன்னைய வேத நூல்கள் எல்லாம் படிக்க முடியும், கடவுளை அறிய முடியாது. கடவுளை அறியணும்னா வேத நூல்ல இருந்து அறிய முடியாது. உன்னால உன் மனசால மட்டும்தான் அறிய முடியும். ஆனா அவன் அதை விரும்புறது இல்லை. அப்புறம் எங்க இந்த கடவுளை அறிவு? இவனுக்கு எங்க இந்த அறிவு வருது? அதனால சாத்தியம் இல்லாத விஷயம். எந்த பள்ளத்தை வேணாலும் ஒரு மனுஷனால மூடிட முடியும். எவ்வளோ பெரிய பள்ளமாக இருந்தாலும் மண்ணை போட்டு நாலு அடைவில் பண்ணி அந்த பள்ளத்தை மூடி சமாதி கட்டிட முடியும். ஆனால் ஒரே ஒரு பள்ளத்தை பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் மூடாமையே தவிச்சுருக்குறோம். எந்த பள்ளம் அது? ஒரே ஒரு ஜான் பள்ளம் தான். ஆனால் காலையில் சாப்பிட்டேன் திருப்தி ஆகுதுப்பா, 3 மணி நேரம் தான். திருப்பி எல்லாத்தையும் எரிச்சு காலி பண்ணிவிட்டு எப்பா பசிக்கிற இன்னும் கொஞ்சம் போடுந்து. அப்போது பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் இந்த பள்ளத்தை நம்மளால் நிரப்பவே முடியல. ஆனால் இவ்வளோ பெரிய பள்ளத்தை பசி வந்தால் கூட மறந்துட்டு உக்காந்துக்கிறோம். அப்போ இந்த பசியை கூட நம்மளால் மறந்து உட்கார முடியுதுல்ல. அதுதான் ஐயாவோட ஒரு வார்த்தையும். யாராலையும் மூட முடியாத ஒரு பள்ளத்தை கூட ஐயாவோட சொல்ல கொண்டு மூடிட முடியும். இப்போ எவ்வளோ பெரிய சக்தி இருக்கும் பாருங்க நம்ம குருநாதரோட ஒரு வார்த்தைக்கும்.